2020-21 அந்த கேப்புங்கிறது வந்து 14,542 கோடிங்கிறது போன வருஷம் 2025-26 933 கோடியா குறைஞ்சிருக்கு. அது 4 வருஷத்துல சீரிய நடவடிக்கை எடுத்ததுனால. இன்னொன்று ரொம்ப வசதியா அவர் சொன்னதுல வந்து வருஷம் 5 வருஷத்துல எவ்வளவு கடன் சொல்லியிருக்காரு. ஆனா 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் ஏற்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 1,59,731 கோடி. 1,59,731 கோடி. ஒரு வருஷத்துக்கு நான் அப்பவே சட்டமன்றத்தில் சொன்னேன் 1,59,000 கோடி கடன் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 15,000 கோடி மின்சார வாரியம் வட்டி மட்டும் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப 5 வருஷத்துக்கு மின்சார வாரியம் இந்த 1,59,000 கோடிக்கு வட்டி கட்டியிருந்தா எவ்வளவு வரும்னு கணக்கு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்குன்னு. இது நாங்க வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு முன்பா இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்ப எவ்வளவு 5 வருஷத்துல வட்டி கட்டணும் அப்படிங்கறத அந்த வெள்ளை அறிக்கையில இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க சொல்ல அதுல மறைச்சிருக்காங்க, சொல்லல. ஆக பழைய கடன் இருக்கிறதுல வட்டி கட்டி இருக்கிற எவ்வளவுங்கிறத தெளிவுபடுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். 5 வருஷம் ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியம் இதே வந்து நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க கவர்னர் உரைக்கு முன்னாடி. அப்ப அதுல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம், மொத்த வட்டி எவ்வளவு, இதெல்லாம் கணக்கிட்டு சொன்னாங்க. மொத்த வருவாயில் எவ்வளவு வட்டின்னு சொன்னாங்க. ஆனா இதுல அதை சொல்லல. எவ்வளவு வட்டி வந்து 5 வருஷத்துல நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அதற்கு அடுத்து எந்தெந்த வகைகளில் வந்து நம்ம செலவினங்கள் உயர்ந்திருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்கணும். அது முழுமையா சொல்லல, அதை மறைச்சிருக்கிறாங்க. குறிப்பா வந்து 2019-20 பவர் பர்ச்சேஸ் இருக்கு, பிளஸ் வந்து நம்மளுடைய உற்பத்திக்கான செலவினங்கள் இருக்கு, பியூல் காஸ்ட் இதெல்லாம். அது வந்து 19-20 ஒரு 50,849 கோடியா இருக்கு செலவு அந்த ஒரு வருஷத்துல. 24-25 பாத்தீங்கன்னா அது 65,000 கோடியா உயருது. ஏறத்தாழ வந்து 50,000 கோடியில இருந்து 65,000 கோடினா பர்ச்சேஸும் நம்மளுடைய உற்பத்திக்கான பியூல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 15,000 கோடி உயருது. அப்ப அது நம்மளுடைய எவ்வளவு மின் தேவை நம்ம இடத்துல அதிகரிச்சிருக்கோ அந்த மின் தேவை அதிகரிகளுக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்றோம். அந்த அதிகரிப்புக்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. அதேபோல வெளியில் கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட செலவினங்கள் என்பதை அவர்கள் குறிப்பிட மறந்துட்டாங்க. அது ஒண்ணு. அதே போல நம்ம வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா 2019-20 4,564 கோடி அப்ப வந்து செலவு ஒரு வருஷத்துக்கு. இப்ப 2024-25 கேப்ல பாத்தீங்கன்னா 9,548 கோடி. ஏறத்தாழ 2 மடங்காக அந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் வந்து உயர்ந்திருக்கு. அதையும் அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏற்பட்ட செலவினங்களுடைய உயர்வு. இதனாலதான் அந்த செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத அவங்க எல்லாம் ஒரு பக்கம் சுத்தமா மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மின் வாரியத்தினுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த திராவிட மாடல் அரசுல 2 முறை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 2 முறை ஒப்பந்தங்கள் அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய கழகத் தலைவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்து அந்த 2 ஒப்பந்தங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த வகையில் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கும் இப்பயும் அந்த எம்ப்ளாய்க்கான காஸ்ட் செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 20-21 9,100 கோடியா இருக்கு. அதுவே 25-26 எல்லாம் பாத்தீங்கன்னா 12,006 கோடி 12,061 கோடியா உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 9,000 கோடியிலிருந்து 12,000 கோடியாக எம்ப்ளாய்க்கான அந்த செலவினங்கள் வந்து உயர்ந்திருக்கு. ஆகையால வருவாய் ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வால் மட்டும் உயர்வது அல்ல, நம்மளுடைய கூடுதல் மின் நுகர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய், அதுபோல மின்சார வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், வட்டி குறைப்பு, பிளையாஸ்ல வருமானம், பல்வேறு வழிவகைகள், அந்த இழப்பு லைன் லாஸ் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வது, இப்படி பல்வேறு வகைகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக அந்த செலவினங்கள் குறைக்கப்பட்டது. இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் இன்றைய வெள்ளை அறிக்கை அமைந்திருக்க வேண்டும். மாறாக அதில் எதுவும் அது இடம்பெறவில்லை. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் கூட மின் கொள்முதல், மின் உற்பத்திக்கான செலவினங்கள், அதே போல வந்து எம்ப்ளாய்க்கான காஸ்ட், டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், இப்படி பல்வேறு வகைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களும் உயர்ந்திருக்கின்றன. செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட நாங்கள் இழப்பை குறைத்திருக்கின்றோம். இந்த கடைசி ஆண்டு வெறும் 933 கோடி அளவிற்கு குறைந்திருக்கின்றன. அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.